தமிழ் தலைவாஸ் பிகேஎல் சீசன் 13க்கு எடுத்திருக்கிற ஒரு சில முடிவுகள் பத்தி அப்டேட் வந்திருக்கு. அது இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். முக்கியமா ரிலீஸ் ஆக போற பிளேயர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸோட சீசன் 12 பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ், டாப் 5 ரைடர்ஸ், டாப் 5 டிஃபெண்டர்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் அந்த அப்பாலஜி லெட்டர்னு ஒன்று பரவிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லிடுறேன். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, first of all apology letter. இதாவது இந்த அப்பாலஜி லெட்டருங்கிறத இப்போ நிறைய பேர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்காக இது ஒரு நல்ல விதத்தில் ரிலீஸ் பண்ணுற மன்னிப்பு கடிதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை பேசிக்காக நம்ம ப்ரோ கபடி டீம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை. அதாவது இது பெரிய பெரிய கம்பெனிஸே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களை நம்பிட்டு இருக்கிறதுக்கு பெரிய அப்பாலஜி, நான் உங்கள் டைமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அப்பாலஜி லெட்டருங்கிறது ரிலீஸ் ஆச்சு. இது சும்மா யாரோ ரிலீஸ் பண்ணது, இப்போ ஃபண்டுக்காக எல்லாருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த சீரியஸான விஷயமும் கிடையாது. அது டெல்லி ரிலீஸ் பண்ண அப்பாலஜி லெட்டர், ப்ரோ கபடி ரிலீஸ் பண்ண அப்பாலஜி லெட்டர் எல்லாமே ஜஸ்ட் ஃபண்டுக்காக தான். அது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி இது என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, அது சும்மா ஜாலிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதில் ஒரு விஷயமும் கிடையாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் தலைவாஸோட அனலைசிஸ்குள்ள வருவோமா? பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் 18 போட்டிகள் ஆடி அதில் 6 மட்டும் தான் வின் பண்ணாங்க. 12 போட்டிகளை தோத்தாங்க. 12 பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10வது இடம் பிடிச்சி வெளியேறினாங்க. தமிழ் தலைவாஸ் ஆரம்பத்தில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ இவங்க கெத்து சூப்பராக மேலே வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு எல்லாமே சொதப்பி எல்லாத்தையும் அப்படியே கவுத்து விட்டு வழக்கம் போல டேபிளில் கடைசியே இல்லை அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டாங்க. கொஞ்சம் மேலே முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க தமிழ் தலைவாஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திரும்பவும் டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் இதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க இருக்காங்க. நான் டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டாப் 5 டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5th பிளேஸில் சுரேஷ்குமார், ஸோ அதாவது சுரேஷ் ஜாதவ் அவர் இருக்காரு. 10 போட்டிகளில் 16 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ரைட் கார்னரில் இவர் தான் ஹையஸ்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தொடர்ந்து ஹிமான்சு 14 போட்டிகளில் 17 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இப்போ வரைக்கும் ஹிமான்சுவை ஆட வைக்கணுமா வேணாமாங்கிறது பல பேரோட டவுட்டாக இருக்கு. உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தென் 3வது இடத்துல ஆஷிஷ், 17 போட்டிகளில் 28 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பட் ஆஷிஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் இவரை நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன், தப்பாக எதுவும் பண்ணல. அண்ட் தென் ரோனக் 18 போட்டிகளில் 32 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பட் இருந்தாலும் 60க்கும் மேலே அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இஸ் பெஸ்ட் கவர் இன் தி சீசன், டவுட்டே வேணாம். ஸோ ரோனக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிதேஷ்குமார் அன்டவுட்டலி 18 போட்டிகளில் 65 டேக்கிள் பாயிண்ட்ஸ். போன சீசன் 70+, இந்த சீசன் 60+. கண்டிப்பாக இன்னும் பெட்டராகவே ஆடி இருக்க முடியும் அவரால். பட் டீம் சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால 65 அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர், டவுட்டே இல்லை. அண்ட் தென் டாப் 5 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5வது இடத்துல பவன் ஷராவத் இருக்காரு. 3 போட்டிகளில் 22 ரைட் பாயிண்ட்ஸு. நீங்கள் நம்பலனாலும் அதான் நேசம். ஆடினது 3 போட்டி தான், அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. பட் இருந்தாலும் 22 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் தான் டாப் 5 லிஸ்ட்டில் இருக்காரு. அப்போ எவ்வளோ மோசமாக தமிழ் தலைவாஸோட ரைடர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அண்ட் தென் ரோஹித் பெனிவால் 10 போட்டிகளில் 23 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ரோஹித் பெனிவாலுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா ஆட முடியாமல் போயிருச்சு. இல்லை இன்னும் பெட்டராகவே ஆடிருப்பாரு, அதான் உண்மை. அண்ட் தென் மோயின் சஃபாகி 13 போட்டிகளில் 28 ரைட் பாயிண்ட்ஸ். நிறைய பேர் மோயின் ஸ்லோவாயிட்டாரு, ஆட மாட்டாருன்னு சொல்லியிருந்தாலுமே என்னோட ஒப்பீனியன் மோயினுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை கொடுத்து ஆட வச்சிருந்தா இன்னும் பெட்டராக ஆடி இருப்பாரோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அது கொஞ்சம் தமிழ் தலைவாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அது யாரோட டிசிஷன், அது அனலிஸ்டா இல்லை கோச்சா, அதுக்குள்ளே நான் வரல. பட் மொயின் சஃபாக்கி ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஆட வச்சுருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பும் நிறைய கிடைச்சிருக்கும். மேட்ச் டைம் கிடைச்சிருந்தா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் 2வது இடத்துல நரேந்தர் கண்டோலா 10 போட்டிகளில் 29 ரைட் பாயிண்ட்ஸ். எஸ், ஜஸ்ட் 29 ரைட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் தமிழ் தலைவாஸுக்கு ரைட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போ தெரியுது இந்த டாப் 4 இந்த 4 பேர்ல தெரிஞ்சிருக்கும் யாருமே 30 கூட தாண்டல. இவங்க எல்லாருமே செகண்டரி ரைடர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி டீமான ஜெயிக்க முடியுங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்விக்குறி.
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால் 18 போட்டிகளில் 209 ரைட் பாயிண்ட்ஸ் தனியாலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. டீம் அவரால் எதுவுமே பண்ண முடியுங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். 209 பிரைமரி ரைடர் எடுத்த பாயிண்ட், அதை தொடர்ந்து இருக்கிற ரைடர்ஸ் எடுத்த பாயிண்ட் 30 கூட தாண்டல. அதுதான் இங்க இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். ஸோ தமிழ் தலைவாஸ் தோல்விக்கும் இது ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நான் டிஃபென்ஸை குறை சொல்ல மாட்டேன் இங்கே தோத்ததுக்கு. கண்டிப்பாக நான் சொல்ல போகிறது ரைடிங் யூனிட்டை தான் பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. பட் அது பிளேயர்ஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து கோச் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனைகள் தான் இருந்தாங்க. சரி, இப்போ தமிழ் தலைவாஸோட அப்டேட்குள்ளே நான் வரேன். ஸோ இது முன்னாடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், சஞ்சீவ் பலியான தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஸோ எனக்கு வந்த தகவல் படி சீக்கிரமாகவே சஞ்சீவ் பலியான் அப்படிங்கிற ஒருத்தரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹெட் கோச் பதவியில இருந்து அப்படிங்கிறது மாதிரியான தான் அப்டேட் தான் வந்திருக்கு. அவரை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க ஆக்சுவலி இப்போ புது கோச்சை தேடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யார் அந்த கோச்சுங்கிறதெல்லாம் இப்போவே கேட்காதீங்க. அதை பற்றி எந்த நியூஸும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு முடிவு வச்சுருப்பாங்க அவங்க பேச்சை கேட்குற மாதிரி. ஸோ அவரை தான் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த அப்டேட் இல்லை. பட் சஞ்சீவ் பலியான் ரிலீஸ் ஆக போகிறாருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் நான் வரமாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு சஞ்சீவ் பலியான் அப்படிங்கிற ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரை பேசி கூட நிறுத்த முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் அவர் ரிலீஸ் ஆகிற நியூஸ் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டவுட்டே வேணாம். அண்ட் தென் பவன் ஷெராவத் அவரையும் தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதுவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பவன் ஷெராவத் ஆடணும்னு தமிழ் தலைவாஸில் இருக்கிறவங்க யாராச்சும் விருப்பப்பட்டால் கூட பவன் ஷெராவத் கண்டிப்பாக விருப்பப்பட மாட்டாருங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ். ஏன்னா பவன் ஷெராவத் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காரு. இது வரைக்கும் அவர் நிறைய கிளப்ஸ் ஆடி இருக்காரு, நிறைய கபடி டோர்னமெண்ட் ஆடி இருக்காரு. பட் எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் மேலே நடந்தது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் அவர் மேலே வைக்கப்பட்டதும் இல்லை. ஸோ அதனால பவன் ஷெராவத் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. தமிழ் தலைவாஸ் டீம் மேலேயும் சரி, மேனேஜ்மெண்ட் மேலேயும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாசும் பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் ஸோ இன்டிசிப்ளினரி சம்திங் அதை சொன்னதான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் இதுக்கப்புறம் அவங்களால உள்ள தக்க வச்சுக்க முடியாது. ஸோ அதனால அவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த நியூஸும் சீக்கிரமாக வரும். அண்ட் தென் அர்ஜுன் தேஷ்வாலும் டீமுக்கு எதிராக தான் பேசியிருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் அர்ஜுன் தேஷ்வாலை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. இதை எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அது எதுவாக இருந்தாலும் அதில் அர்ஜுன் தேஷ்வால் முதன்மையாக இருக்கார். அவருக்குன்னு தனியாகவே போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் கூட அர்ஜுன் தேஷ்வால் பேசுனதை பற்றி எதுவுமே மென்ஷன் கூட பண்ணல. ஸோ இப்படி இருக்கிறப்போ அர்ஜுன் தேஷ்வாலை அவங்க விடுறதில் விருப்பம் இல்லைங்கிறது தெரியுது. அர்ஜுன் தேஷ்வாலை ஹோல்டு பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் டிசப்பாயின்மெண்ட் அந்த ஹர்ட் இருக்குது. சஞ்சீவ் பலியான் வெளியே போனார்னா அர்ஜுன் தேஷ்வாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாருங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் தமிழ் தலைவாசுக்கு அர்ஜுன் தேஷ்வாலை விடுறதில் விருப்பம் கிடையாது. இதுதான் இது வரைக்கும் இருக்கிற நியூஸ். இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.